விலைவாசி உயர்வு. இவ்வளவு நாள் நமது விலைவாசி கட்டுப்படுத்தப்பட்டு இருந்தது. ஆனால் சமீப காலத்தில் போன்ற 2 மாதங்களில் விலைவாசி பர்டிகுலர்லி கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் 6.8% அதிகமாயிருக்கிறது. வங்கியின் நோக்கம் என்னவென்றால் இந்த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் 2% to 6%, 2 விழுக்காடிலிருந்து 6 விழுக்காடுக்குள்ள இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது 6.8% ஆகியிருக்கிறது. சில கஷ்டங்களை கொண்டு வரலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால், பொதுவாக விலைவாசி உயரும் போது அன்எம்ப்ளாய்மெண்ட் குறையும். பிலிப்ஸ் வளைவு என்று பொருளாதாரத்தில் ஒன்று சொல்லுவார்கள். அந்த பிலிப்ஸ் கர்வ் என்ன சொல்லுகின்றது என்றால், விலைவாசி உயர்ந்தால் எம்ப்ளாய்மெண்ட் சான்சஸ் அதிகமாகும், ஆகவே அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வில் கம் டவுன். ஆனால் இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகிறது, இன்ஃப்ளேஷன் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. இதற்கெல்லாம் காரணம் இந்த கோவிட் தான். ஆகவே கோவிடை பற்றி பேசாமல் பொருளாதாரத்தை பற்றி பேச முடியாது. மூன்றாவது வேலை வாய்ப்பு குறைவது, அது விட்டோம். நான்காவதாக சப்ளை செயின் ஃபெயிலியர்ஸ் என்று சொல்வார். அதாவது ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிலிருந்து பொருளை வாங்கி கொண்டிருக்கும். அப்புறம் அந்த பொருளை வைத்து ஃபினிஷ் குட்ஸ் செய்த அப்புறம் ஃபினிஷ் குட்ஸ் will be sold to another company. Like this there will be a chain of movement. இதுதான் சப்ளை செயின் என்று கூறுவார். இதில் எந்த ஒரு கம்பெனியோ எந்த ஒரு பிசினஸோ பாதிக்கப்பட்டாலும் the entire chain will be affected. COVID has caused a lot of dislocation in the economy. அதனால் நிறைய கம்பெனிகள், நிறைய பிசினஸ் யூனிட்ஸ் பாதிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் தெரியாக இருந்த பிசினஸ் யூனிட்டும் பாதிக்கப்படும். ஏனென்றால் அவர்களுக்கு பொருள் செல்லாது. So இந்த supply chain failure is a very big problem that has to be managed properly. And இந்தியாவிற்குள்ள மிக பெரிய துரதிருஷ்டம் lack of social security safety net, சமூக பாதுகாப்பு வலை அவ்வளவாக இல்லை. சில நாடுகளில் ஒருவர் வேலையை இழந்தால் உடனே கவர்மெண்ட் அந்த வேலை இழந்தவர்களுக்கு பணம் கொடுக்கும். அன்எம்ப்ளாய்மெண்ட் டோல் என்று கூறுவார். நமது சமூகத்திலோ அந்த மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் டோல் இல்லை. வறியவர்களுக்கு அரசாங்கம் உதவுகிறது, அது இல்லை என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒருவருடைய வேலை திடீரென்று பறிக்கப்பட்டால், இழந்தால், அவருக்கு அரசாங்கம் உடனே ஒரு சிஸ்டமேட்டிக் பிளான் மூலமாக உதவ வேண்டும். அந்த மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் டோலோ இந்த சோசியல் செக்யூரிட்டி மெஷர்ஸோ இந்தியாவில் இல்லாமல் இருப்பது ஒரு குறைதான். இப்பொழுது நாம் எந்த மாதிரி முரண்பாடுகள் இருக்கின்றன என்பதை கவனிப்போம். நமது பொருளாதாரத்தில் சில முரண்பாடுகள் இப்பொழுது தென்படுகின்றன. அவற்றை நாம் எப்படி மேனேஜ் பண்ணுகிறோம் என்பதை பொறுத்துதான் நாளைய பொருளாதாரமும் இருக்கும். டிமாண்ட் அண்ட் சப்ளை ஷாக்ஸ், தமிழில் தேவை அதிர்ச்சி, விநியோக அதிர்ச்சி என்று சொல்லலாம். டிமாண்ட் ஷாக் அண்ட் சப்ளை ஷாக். டிமாண்ட் ஷாக் என்பது டிமாண்ட் குறைந்து விட்டால் டிமாண்ட் ஷாக் என்று கூறுவோம். பொருள்கள் உற்பத்தி ஆகின்றன, ஆனால் யாரும் அதை வாங்கவில்லை என்றால், தேவை கம்மியாக இருந்தால் அந்த பொருள்களை வைத்து என்ன பண்ணுவது? ஸோ டிமாண்ட் ஷாக் அது நடந்திருக்கிறது பொழுது. ஏனென்றால் நிறைய பேர் வேலை இழந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களால் மிந்தி என்னெல்லாம் வாங்கி கொண்டிருந்தார்களோ அதெல்லாம் வாங்க முடியவில்லை. அதனால் தேவை அதிர்ச்சி, டிமாண்ட் ஷாக். அதே மாதிரி சப்ளை செயினை பற்றி பேசிட்டு இருந்தோம். சப்ளை செயின் சரியாக இல்லாததனால் சப்ளை ஷாக்கும் இருக்கின்றது. சப்ளையும் குறைந்து விட்டது, மக்களுக்கு எது வேண்டுமோ அதை சப்ளை பண்ண முடியவில்லை. இந்த 2 ஷாக்கும் சேர்ந்து இருப்பது அபூர்வம். பொதுவாக ஒரு பொருளாதாரம் எதனால் பாதிக்கப்படுகிறது என்று பார்த்தால், ஒன்று டிமாண்ட் சைடா இருக்கும், இல்லைன்னா சப்ளை சைடா இருக்கும். இப்பொழுது 2 சைடுமே வீக்கா இருக்கிறது. இரண்டாவது முரண்பாடு, இது பாரடாக்ஸ் என்று சொல்லலாம், ஸ்டாக்ஃப்ளேஷன்.
பொதுவாக இன்ஃப்ளேஷன் இருக்கும் பொழுது அதிகமாகும். இன்ஃப்ளேஷன் பிரைஸ் ரைஸ், அதாவது விலைவாசி அதிகமானால் பொருள்களை உற்பத்தி செய்து லாபம் அதிகமாக இருக்கும். ஆகவே அவர்கள் உற்பத்தி அதிகமாக்குவார்கள். ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல என்ன நடக்கும்? விலைவாசி அதிகமானாலும் உற்பத்தி அதிகமாகவில்லை. இதற்கு பேர் தான் ஸ்டாக்ஃப்ளேஷன் என்று கூறுவார்கள். ஸ்டாக்னேஷன் பிளஸ் இன்ஃப்ளேஷன். இது ஒரு கொடிய நோய் தான் பொருளாதாரத்திற்கு. அதுவும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்ஃப்ளேஷன் இருக்கும் பொழுது, விலைவாசி அதிகமாக இருக்கும் பொழுது உற்பத்தி பொதுவாக அதிகமாக இருக்கும். உற்பத்தி அதிகமானால் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் will be more. ஆனால் இப்பொழுது உற்பத்தி அதிகமாக இல்லாததனால் வேலை வாய்ப்புகள் அதிகமாகவில்லை. இதுவும் ஒரு முரண்பாடு தான். இதை தவிர பணவியல் கொள்கை, நிதி கொள்கை, அந்த இரண்டிற்கும் உள்ள முரண்பாடையும் நாம் பார்க்க வேண்டும். அதாவது மானிட்டரி பாலிசி அண்ட் பிஸ்கல் பாலிசி. பணவியல் கொள்கை, மானிட்டரி பாலிசி என்பது RBI ஆல் கண்ட்ரோல் பண்ணுவது. பிஸ்கல் பாலிசியோ கவர்மெண்ட் பாலிசி. கவர்மெண்ட் என்ன செய்யும் என்றால், பொதுவாக மக்களிடையே இருக்க வேண்டும். அவர்கள் நுகர்வு, அதாவது கன்சம்ஷனுக்காக நிறைய செலவு செய்ய வேண்டும் என்று விழைவார்கள். ஆனால் சென்ட்ரல் பேங்க், அதாவது நமக்கு ரிசர்வ் பேங்க் என்ன ஃபீலிங் இருக்கும் என்றால், அந்த மாதிரி இருந்தால் விலைவாசி ரொம்ப உயரும். ரிசர்வ் பேங்குக்கு ஒரு டார்கெட் உண்டு. அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஃப்ளேஷன் should not be more than 6% per annum. ஆக பணப்பழக்கம் அதிகமாகிவிட்டால் அதனால் விலைவாசிகள் அதிகமாகும். ஆகவே இன்ஃப்ளேஷன் will be beyond control. ஆகவே பணப்பழக்கத்தை சிறிது குறைக்க முற்படும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆகவே இந்த இரண்டிற்கும் நடுவே, மானிட்டரி பாலிசிக்கும் பிஸ்கல் பாலிசிக்கும் நடுவே சில ஃப்ரிக்ஷன் இருக்கும். இதுவும் ஒரு முரண்பாடு தான். அது இப்பொழுது நன்றாக தெளிவாக இருக்கிறது நமக்கு. ஆனால் இப்பொழுது ரிசர்வ் பேங்க் கவர்னர் இந்தி கவர்மெண்ட்ல செக்ரட்டரியா இருந்திருக்கார். அதனால அவருக்கு கவர்மெண்டோட ப்ராப்ளம்ஸும் நல்லா தெரியும். அப்படி இருக்கிறது சில வகையில் பார்த்தால் நல்லது. சில சமயம் என்ன நடக்கும் என்றால், ரிசர்வ் பேங்க் கவர்னருக்கு கவர்மெண்ட் நடக்கிறது என்று புரியாது. அப்படி இருந்தால் இரண்டு பேருக்கும் சண்டை தான் வரும். அந்த மாதிரி சந்தர்ப்பம் இப்பொழுது இல்லை. அது ஒரு நல்ல விஷயம்தான். அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சுமூகமான ரிலேஷன்ஷிப் நிறைய நாள் இருக்க வேண்டும். ஜிஎஸ்டி போன்ற காரணத்தினால் இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெயின் ஆகலாம். ஆகவே அதையும் நன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு பெரிய முரண்பாடு ரியல் செக்டர் வர்சஸ் பினான்சியல் செக்டர் என்று சொல்வார்கள். நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் பூமிங், இட்ஸ் வெரி புல்லிஷ். அதாவது ஒருத்தர் ஸ்டாக் பிரைஸை மாத்திரம் பார்த்துட்டு இருந்தால் அவருக்கு இந்த எக்கானமியில் என்ன நடக்கிறது என்பதே புரியாத பொழுது. பொருளாதாரம் நன்றாக செயல்படவில்லை. நிறைய காரணங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பார்த்தால் ஸ்டாக் பிரைசஸ் மேல போயிட்டே இருக்கு. இதுவும் ஒரு பெரிய முரண்பாடு தான். அதாவது the financial sector or the capital market sector is not reflecting what is happening in the real sector. கடைசியாக இடர் தவிர்ப்பு என்பது நமது முன்னேற்றத்திற்கு பெரிய தடையாக இருக்கிறது. இடர் தவிர்ப்புங்கிறது ஆங்கிலத்தில் ரிஸ்க் அவர்ஷன் என்று கூறுவார்கள். அதாவது வங்கியில் இருப்பவர்கள் எந்த விதமான ரிஸ்கையும் எடுத்துக்கொள்ளாமல் பணி செய்ய வேண்டும் என்று பார்க்கிறார். அப்படி இருந்தால் அவர்கள் கடன் கொடுக்க மாட்டார்கள். வங்கியில் கடன் கொடுக்காமல் இருந்தால் சேமிப்பு அதிகமாகுமே தவிர முதலீடு அதிகமாகாது. மக்கள் சேமிக்கும் பணம் வங்கிக்குள் போக வேண்டும். வங்கிகளும் அந்த பணத்தை முதலீடு செய்வதற்காக நிறைய வியாபாரிகளுக்கும் ப்ரொடியூசர்ஸுக்கும் கொடுக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் பொருளாதாரம் நன்றாக இருக்கும். அப்படி இல்லாமல் the unfortunate situation now is
the bankers are very risk averse. ஆகவே the bankers are not acting as responsible intermediaries. அதை சொல்லித்தான் ஆக வேண்டும். Of course, it is a human feeling that we always try to protect ourselves first. அதே மாதிரி தான் பேங்கர்ஸும். இருந்தாலும் நாட்டிற்காக அவர்கள் சில இடர்களை சந்திக்க வேண்டியிருக்கும். They must take some risk. எப்பொழுதும் கடன் கொடுத்தால் ரிஸ்க் இருக்கத்தான் செய்யும், இடர் இருக்கத்தான் செய்யும். அது இல்லாமல் கடன் கொடுக்க முடியாது. ஆகவே வங்கியில் உழைப்பவர்கள் இதை மனதில் கொண்டு இருக்க வேண்டும். நாளை பொருளாதாரம் எப்படி இருக்கும் என்பது இன்று நாம் என்ன செய்கின்றோம் என்பதை பொறுத்தது. ஸோ இப்பொழுது சொன்ன முரண்பாடுகள் பேரடாக்சஸ் இருக்கின்றனவே, அவற்றை நாம் எப்படி சமாளிக்கிறோம், அதற்காக என்ன செய்கின்றோம் என்பதை பொறுத்தே நாளைய பொருளாதாரமும் இருக்கிறது. திருக்குறள், இந்தியாவில் ஒன்று சொல்லுவோம், மகாபாரதத்தில் இல்லாத நிகழ்வுகளும் திருக்குறளில் இல்லாத அறிவுரையும் உலகத்தில் கிடையாது என்று. ஆகவே திருக்குறள் 2 3 சொல்லி நான் பேசுவதை நிறுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். திருவள்ளுவர் சொன்னார், ஒரு தனி மனிதன் பொருளாதாரத்திற்கு சிறந்த அறிவுரை அதுதான். ஆகாறு அளவு இட்டிதாயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை. இது தனி மனிதனின் பொருளாதாரத்திற்கு வேண்டிய சிறப்பான அறிவுரை. ஏழை சொற்களில் இந்த மாதிரி சிறந்த அறிவுரை யாராலும் வழங்க முடியாது. அதாவது ஒரு தனி மனிதனுக்கு அவனுடைய வருமானம் மிகவும் குறைந்தாலும் கவலை இல்லை. எப்பொழுது என்றால் அவனுடைய செலவு அதிகமாக கூடாது. இது தனியாருக்கு. ஆனால் கவர்மெண்ட்டுக்கோ இல்லை பப்ளிக்கோ எக்ஸாக்ட் ஆப்போசிட் will be there. Normally the government decides what is the expenditure first and then determines what should be the income. இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் நாம் இன்னொரு திருக்குறளை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கும். அதாவது, இன்பம் விழையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இலன். இது இடுக்கண் அழியாமை என்றும் அதிகாரத்தில் வருகிறது. அதாவது, இன்பம் விழையான், without hoping only for comfort. இடும்பை இயல்பென்பான், அதாவது நம்ம சஃபரிங்கிறது நேச்சுரலா வரும், யாராலும் அவாய்ட் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி துன்பம் இருக்கும். ஆகவே துன்பம் இல்லாத மனிதன் கிடையாது, துன்பம் இல்லாத நாடும் கிடையாது. இதை புரிந்திருந்தால் துன்பம் உறுதல் இல்லன். We will not face any discomfort if we are aware of this universal logic. இதை தான் equanimity of mind என்று சொல்வார்கள். serenity prayer என்று ஒன்று உண்டு. அதை சொல்லும் பொழுது, it's a prayer to God. Grant me the serenity to accept the things I cannot change, courage to change the things I can, and the wisdom to know the difference. அதாவது, எங்களுக்கு மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும், மெச்சூரிட்டி ஆஃப் மைண்ட், மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும், கரேஜ், இவற்றை பாகுபடுத்தி அறிய ஞானமும் தந்தருள்வாய். அந்த பிரேயரை சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு கொடுத்ததற்கு மிகவும் நன்றி. Sir, thank you so much. What a beautiful and what an enlightening session. And it was very interesting to hear about the history and the present and how we are sort of navigating through COVID from a political economic standpoint, like you rightly mentioned, right? It shouldn't be seen as a singular. Economy is always interconnected with the political sort of landscape, right? So, and the people. So I think the fact that Porulatara is, for the people, and that's, very, very important. So we have a couple of questions actually for you. And first and foremost is that recently the government had actually announced an economic package which was made to boost the Atmanirbhar Bharat Abhiyan stimulus package in any way.
right? This was basically, the 20 lakh crore package, which was announced by the Union Finance Minister in 5 tranches. So, first of all, how has this impacted the economy in this period of time, and what should be done further to add an additional boost to the economy, because we are already in a very low rate of growth the recent year compared to the recent years. So it'll be great to hear your thoughts on this. Yeah, that's a very good question. But before answering this, in fact, I must have done it right in the beginning. I must offer my apology for being late. The reason for this is there was electricity failure in our street that could not be sorted out immediately. So I came to my friend Mr. Kanusami's house. So I'm speaking from Mr. Kanusami's house. So I'm thanking Kanusami for this. And the question which you raised is very relevant. The government has said we are so many doing this and that, etc. And we'll have to see what is the consequence for the economy. There are two things in which the people who are suffering will be helped. One way is to give them something which they need not return. That is one way. The other way is to lend them some amount which will be used by them for productive purpose, and from the profits which they are going to earn in future, they will repay the amount. It is in the second that the bank's role is very, very important. The government cannot distribute loans by itself. The loans have to be routed through the banks only, obviously. So without banks' cooperation, this whatever the government's intentions are, they cannot be carried out fully. But that said, I will not blame the banks entirely. The situation which you are facing is unforeseen, unprecedented, and therefore everybody is in a crisis. Nobody knows what should be done. Therefore, things are getting delayed. But we have seen that the economy has started absorbing the additional amount released by the government, the additional loans being given by the banks, etc. So the process has started. It takes time. We cannot get out of the crisis overnight. I mean, we cannot expect some such drastic result. It will take time, and over a period of time, things will settle down, and we are on the right path. That much can be said. Of course, if you ask whether improvements are possible, yes, sky is the limit for any improvement. So improvements are possible. We can make some innovations. There should be better ways for the banks also to give the loans. And now what is happening is the banks are short of capital. Just because the banks have surplus money, they cannot give additional loans. To give additional loans, they must have some capital resources apart from the deposit resources. That capital is in short supply now. Now the banks cannot come to the market and raise money because some of the banks have reported loss. So the public may not absorb these shares readily. Secondly, the government is a part owner of the banks. So the government, if the government has enough resources, they will certainly pump in money as capital. Unfortunately, they don't have a lot of money. The fiscal deficit is already very bad. Therefore, for all these reasons, we cannot expect the things to become much better very fast. It takes time. We need a lot of patience. But we need to keep on pressing the government. This must be done, that must be done, etc. So that they will also be incentivized to do things faster. So there cannot be a straight this way or that way answer to the question which you have posed. It's a typical economic problem. As I told you, there is never a crystallized, clear answer for any economic problem. It is partially this, partially that. If people start doing things better, things will certainly improve and we'll get out of the problem sooner. But nobody knows what direction COVID-19 is going to take, whether we will get rid of this with the first wave or it will revisit us, and all that remains to be seen. So the future will tell us what is going to happen. So that's my response, both short and long, to what you asked. Thank you so much, sir. And I must say that the fact that you've made it for this session despite there being like a power cut and that incredible commitment. Thank you so much for adjusting and making it happen. This is really it's inspiring actually for all of us to honor all the commitments that we take up. So thank you so much, sir, on that front as well. And before that, there's one question posed by Mr. Kanusami also. I'll read out the question and attempt an answer. How do we revive the economy? What do we do for infrastructure spending? Should government spend more or should private parties spend more? That's the first part of the question. The second part of the question is, in case the government or the private enterprises are ready to invest more, where do we get the funds from? Is it by printing notes or should the government borrow more?
I mean, all the relevant questions. Infrastructure spending has to go up. There's no doubt about it. As I said, GDP is a combination of five items, one of which is investment. C plus I. Investment is very, very important. It is not as if only the government should do it or only the private entities should do it. Both of them should participate in this. And the private parties generally, they find it difficult to raise funds abroad because everyone is in bad shape these days. Nobody has much money to spend. But if the government is borrowing, they got the leeway to borrow both domestically and internationally. That is why the budget also proposed that the government may think in terms of borrowing from abroad. That raised a lot of controversy. You know, there's a price which we pay for being a democracy. Opposition is there, it keeps shouting, it keeps asking questions, it never allows the government to function. All these problems are there. But democracy is important. We're not ready to give up democracy. But one essential consequence of democracy is there will be resistance to whatever the government wants to do. So we cannot do things as fast as Chinese government can do. Because earlier we were comparing India and China. Another way of comparing India and China is our political systems are different. And we care for our democracy. So our decisions may be slow, our implementation may be slow, and therefore the results also may be slow. But the fact remains that the investment has to go up. And it's not a question of whether government should do it or private parties should do it. Both of them should do it. And government obviously has a major role in this. It has to do it on its own, and it has to enthuse the private entrepreneurs also to do more. Obviously, it cannot compel them. It cannot mandatorily say that you must do this. But you can always, there are ways of incentivizing or encouraging the private enterprises to move in this direction. Then the funds, should we print more notes or should we borrow? I mean, ultimately, the effect of both is the same. When the government borrows the money, what is happening is the present generation is enjoying at the cost of the future generation. Because now we borrow and spend, the future generation will have to repay. So there are questions of equity, morality in terms of borrowings also. Fiscal deficit, which is a reflection of the government borrowings, is not only economically bad, it's also ethically bad. Because you are borrowing and enjoying the money, whereas your children and grandchildren will have to repay the money. That is what it amounts to. But some people argue that this is better than printing notes. If you are printing notes, that will immediately lead to inflation. But in case the government is borrowing, to that extent, the money in supply with the public is reduced. So the total money is not increased whenever the government borrows money. Therefore, its impact on inflation will be marginal, if at all. Whereas if we start printing notes, what we call as quantitative easing, QE, then what will happen is the prices will go out of control. So there has to be a blend of both. Yeah. And external, about the quantum of debts which our country already has, you know, it's very favorably compared with what other countries are having. I'll give you some statistics. That is, we have borrowed to the extent of nearly 75% of our GDP as of now. But during the comparable period, about 2 years ago, which I am saying, we had borrowed about 69% of our GDP. Whereas Italy has borrowed 132%. France has borrowed 98%. Almost every country in the world has borrowed more than what you have borrowed as a proportion of GDP. Except a few countries, of course, like Germany. Germany has borrowed 62%. We have borrowed 68%. I am talking about 2 years earlier. And now things have changed now because of COVID. And one more interesting thing is, though our population, as a percentage of the world population, maybe 14% or so, we are every 7th person in the world is an Indian. I don't know whether we should be proud of that or not. But the fact is, every 7th person is an Indian. Whereas the amount of debt which you have raised is only 2.7% of the entire world's debt. Look how economical. This is a point all of us should be proud of. We have not borrowed as irresponsibly as so many countries have done. We have been very responsible as a borrower. That is why India has never defaulted in repayment of any loan. Many South American countries have defaulted, Russia has defaulted.
Yeah, Greece, Greece, yeah. Italy is on the brink. So all these problems they are facing. But India has been a very responsible country, and the credit rating institutions like Standard and Poor, Moody's, etc., should take note of this fact also. But unfortunately, the goodness is not always recognized. In this world, you'll have to keep on talking. You're doing this, that, etc. Doing alone is not enough. So performance alone is not enough. You'll have to crow about it, making use of every opportunity. So, any other questions? Yes, sir. So Yeah. thank you. This was pretty interesting to hear. Talking about deficit financing, or fiscal deficit, which is basically the gap between government's revenue and expenditure. So it came in at about 9.35 lakh crores INR in March, which was significantly higher, about 22% higher than the targeted, approximately 7 lakh crore INR, which was set aside as the fiscal deficit target by the Indian government. So, number one, how is the deficit financing limit fixed? Could you please? These are basics, but it'll be great to sort of know how this is fixed, and how does exceeding the limit that we've set up for ourselves, how does that impact the economy, really? Okay. The blunt answer to your question is now the deficit financing limit is fixed by COVID. If more resources are required to meet this challenge, we have to raise funds, no doubt about it. But we have a legislation called as uh, FRBM, Fiscal Responsibility and Budget Management Act, which has been passed by the Parliament. Under that, the central government is expected to move towards 3% fiscal deficit, that is 3% of our total GDP. This is the target. But this happens to be a moving target in the sense that different crises appear different years. And therefore, there is a provision that though the object, when the legislation was passed, the objective was to reach this 3% goal within 2 years. This legislation was passed about 10 years ago, but still we are nowhere near that end. This is because of the repeated problems which are facing. But as I told you already, there is no sanctity about this 3%. It's not a very sacred figure. It's not given to us by heaven. We have come out with this, and this is always liable to be changed, susceptible to changes depending on the economic conditions. So, but given that our total debts as a proportion of our GDP is not alarming, and given also the fact that our performance has been much better than the performance of so many other countries, including America, UK, etc., I think we should not emphasize this fiscal deficit aspect too much. What we should always keep in mind is what is the fiscal deficit this year and what is the total which you have raised already. When the total debt which you have already raised high, which you have already raised is not very high, then this fiscal deficit exceeding a certain limit should not pose much of a concern to us. In other words, if your debt is already zero, for example, then the fiscal deficit of even 20% this year will not make much difference, because the overall debt will not go shoot up. Whereas if your debt is already say 80% or 90%, then the fiscal deficit of even 5% will be a cause for concern. So these two have to be discussed together. And the reassuring aspect is India is nowhere near that debt trap. We normally call debt trap. One final question, sir. Yeah. Which is about talking about supply chain, right? So the supply chain out here from an Indian economy standpoint, we did notice that perhaps when it came to essential commodities, there wasn't much of a shortage that we'd faced. So do you think that our economy has withstood the supply shock? It'll be good to hear like your thoughts on this in terms of how this is coming up. That's interesting. Supply shock has not impacted very adversely for the simple reason that as far as food grains are concerned, we are pretty safe. Our agriculture production in the recent past has been good, and this year also we are expecting a bumper harvest. Given all this, the food is not a problem. So there will not be anything like famine in any part of the country. So that solves nearly 80% of our problems. Industrially, yes, supply shocks have been there, and
Of course, the producers are trying to sort this out as early as possible, but it takes time because the producing company may be situated in a place is not a containment zone, but the supplying company, raw material supplying company, may be in a containment zone. So that creates problem. There is a problem if producer is in a containment zone, or the supplier is in a containment zone, or the consumer is in a containment zone. Anywhere, in other words, now we can say, to quote the Philadelphia Charter, containment anywhere constitutes a threat to every other place. Poverty anywhere constitutes a threat to prosperity everywhere. Similarly, containment anywhere is a threat. It may be an unavoidable threat. The government is forced to have this policy of containment because it wants to protect the lives. Our Prime Minister has been repeatedly saying lives versus livelihood. We don't want to say this is more important or that is more important. Both are important. But first, save the lives and then look for livelihood. So that priority wise, I think we got it right. And the results so far indicate that the way in which our country has tackled the COVID crisis is something to be proud of. It is not as bad as some critics would like to point out. There are some critics who will say whatever India does is bad. I mean, forget them. It's their task to say, keep on criticizing us. But we know what we have been doing, and our performance has been reasonably satisfactory. I mean, it's not a cause for complacency, but it's a cause for reasonable comfort. There's no reason why we should feel discouraged. Yes. All right. Thank you so much, sir. I think this is about it with respect to questions. Thank you so much once again for such an enriching discussion and for fielding the questions so beautifully. At this point in time, I'd like to invite Thiru Veerabahu sir. In fact, in the Magirchila, we have so many participants who are civil service aspirants, and Thiru Veerabahu sir leads the Archie Tamil IAS Academy, wherein he is training and providing a lot of leadership and guidance to such aspirants of public service. So I'd like to invite Sri Veerabahu sir to say a few words, and after which we'll close the session with Dr. R. Nachraj sir's closing remarks, who's one of our founders here at Arthashastra Leadership Foundation. So over to you, sir, to Thiru Veerabahu sir. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வு பொருளாதார நிபுணர் ஸ்ரீ வராகன் ஐயா அவர்கள் இந்திய பொருளாதாரத்தின் இன்றைய நிலை குறித்து மிகச் சிறப்பாக, குறிப்பாக எளிய தமிழ், மிக பொருளாதாரத்தை இவ்வளவு சுருக்கமாக எளிய தமிழ் சொல்வது மிக அரிதான ஒன்று. ஐயா அவர்களுக்கு நன்றி. மிக சிறப்பாக இருந்தது இன்றைய உரை. இது தொடர்ந்து இது நம்முடைய யூடியூப் சேனலில் வருகிற போது நிறைய மாணவர்களுக்கு இது பயன்படும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் குறிப்பாக இந்திய பொருளாதாரத்தை பற்றிய ஒரு பார்வையை, இது மாதிரியான ஒரு கொரோனா மாதிரியான நெருக்கடியான காலத்தில் பொருளாதாரம் குறித்த ஒரு சிந்தனையை காந்தி காலத்திலிருந்து இந்த மாதிரியான கொரோனா போன்ற நெருக்கடிகள் இருந்திருக்கிறது என்பதையும் ஐயா அவர்கள் சுட்டி காண்பித்த விதம் மிக அருமையாகவும், அது கடந்த வரலாற்றையும் தெரிந்து கொள்கிற ஒரு பார்வையாக அமைந்தது. ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து அர்த்த சாஸ்திரா ஐயா அவர்களை போன்ற ஒரு துறை சார்ந்த வல்லுநர்களை அழைத்து ஒவ்வொரு சனிக்கிழமை மாலையும் இவ்வாறான நிகழ்வை தொடர்ந்து நடத்தி வருகிறது. ஆளுமை மேம்பாடு குறித்த இவ்வாறான கருத்தரங்கம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது அர்த்த சாஸ்திரத்துக்கான ஒரு யூடியூப் சேனலும் இந்த வாரத்திலிருந்து துவங்கி கடந்த 12 வாரங்கள், இந்த 12வது வாரம், ஒவ்வொரு வாரமும் புதிய புதிய அழைப்புகள், புதிய புதிய ஆளுமைகளோடு இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்றது. ஆகவே இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் தொகுத்து அர்த்த சாஸ்திரா யூடியூப் சேனலில் வெளிவரவிருக்கிறது. இதை பங்கு கொண்ட மாணவர்கள் அல்லது பங்கு உள்ள இயலாதவர்களும் அதில் பங்கு பெற்று இந்த காணொலியை கண்டு கற்றுக்கொள்ளலாம். இந்த தொடர் நிகழ்ச்சி இன்னும் புதிய புதிய ஆளுமைகளோடு ஒவ்வொரு வாரமும் அறிமுகமாகும் என்று மிக சிறப்பாக இன்றைக்கு உரை வழங்கிய
திரிவராகன் ஐயா அவர்களுக்கும் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய திருப்பாரம்பி அம்மா அவர்களுக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய எனது வழிகாட்டி டாக்டர் மாண்புமிகு நகராட்சி ஐபிஎஸ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வார். Before I give my concluding remarks, I would like to ask one question to Srivarahan. You talked about the noise that is being made in democracy. We have to live with that. The opposition parties raising the hue and cry over any action being taken by the government. Now, one repeated call, a request, or a proposal placed by the opposition party is place more money in the hands of the common man. And that is the only way to increase demand, and demand will ensure more production and the economy will take care of itself. So they said give 5,000 rupees, 10,000 rupees in the hands of the common man, and that will give a fillip to the economy. So kindly explain that, because there are a lot of misconception about it. People are asking why not government print notes and distribute to the people. So when they have money, they obviously they will buy instead of taking loan. Why can't that be given as a kind of a SOP, immediate SOP for them? So can you please digress on this particular issue? Yeah, I couldn't hear the question clearly. I assume the question was the opposition demands that the government should give a lot of money to the consumers so that demand will go up. Why the government should not do that? Am I right in understanding the question like that? Yes. Correct, sir. Yes, sir. Thank you, sir. See, there is always a trade-off. To what extent the government can give money free to the public. If it gives a lot of money to the public free, then the obvious consequence will be the prices will shoot up. And then the public will start protesting. The prices are going up. What are you doing for that? Then the government has to pump in even more money so that the same items could be bought. So that could be a very dangerous course to adopt. I'm not saying the government should not distribute any money free. It has to do it. Like it is subsidizing. Subsidy is nothing but giving money free. It has to be done, but it has to be done reasonably to a certain extent only. Beyond that, whatever the government is giving has to be compensated by something in return to the economy. Whatever the government is giving free, that's called in economics as transfer payment. There is a limit to the extent of transfer payment that can be given. Transfer payment only results in increase in disposable income. It does not result in increase in national income. If instead of giving transfer income, a person produces something and you give him something more because of that, that results in increase in national income. So the economists would argue, do not give too much gratis. Don't give too much of money free to the public. That way you're only spoiling the public. The work culture itself is getting eroded in the process. And COVID could well be a temporary crisis. But the remedies we do for this COVID should not result in a permanent crisis for us. Therefore, there are limits to the free money that can be rolled out, even during a crisis like COVID. And I must say the government has been very responsible on this score. And we have not followed what many other governments have been doing, or at least claiming to be doing in kind, etc. The government has been giving a lot of things in kind. Provisions have been supplied. The food grains have been given free. And what I don't understand is the provision has been given free to everyone. To the richest people also, some kilograms of wheat and rice are made available free. I mean, that lacks economic sense, but maybe that is easier than finding out who are rich enough. That cost of calculation will be very high. It takes a lot of time. So the government thought it better give all these provisions free to the consumers, general public. And that has been done. And there are always limits to this kind of free gift being given, and the government has been very responsible about it. And of course, it also keeps finding out from the market whether it is good enough, whether it's enough, etc. And the government feels it is not enough, obviously it will pump in more money towards it. It's something that has to be moderated. You have to take calculated steps here. You cannot give everything free. In fact, the government once made an announcement. We are not giving everything free now because we want to reserve some money for later occasions. Who knows how long the COVID will last? And if the government is going to empty its coffers within 1 year or 2 years,
then we don't know. We'll never know what should be done in the third year. So it's better to be a bit careful on this score, and the government has been careful about it. I'm not trying to justify the government in all that it does, but as far as tackling the COVID crisis is, it has done reasonably well. And of course, we can always criticize the government. You could have done better, etc. It is true. You could have done things much better. But there are limits to, that particular occasion. This is what appealed to us, and then we did it. And as far as the government does it honestly, that is more than enough for us. So honesty is much more important than whether the government is going to give it free or going to charge, etc. As far as it is implemented and good governance is there, I think we are comparably in safer hands. Let us hope we'll continue to be in safer hands. I don't know whether I answered this. Okay. So thank you very much, Srivarahan sir. Thank you, sir. And எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு நிகழ்வு இது ஏற்பாடு செய்ததுக்கு மிகவும் உதவியர் திரு கண்ணுசாமி அவர்கள். அவரும் ஒரு ஆடிட்டர், ஒரு பொருளாதார நிபுணர். அவருக்கு அர்த்த சாஸ்திர சார்பாக எல்லோர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.